நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது செயல்பாட்டின் ஒரு ஃபங்க்ஷன்னா செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த கனிமங்களை மினரல்ஸை வகைப்படுத்தணும். அதாவது ஃபங்க்ஷன் அடிப்படையில் இந்த மினரல்ஸை வந்து வகைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் மினரல்ஸ். ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் மினரல்ஸ்னால் அமைப்பு சட்ட தனிமங்கள் பேர். ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு பிளான்ஸ்க்கு வடிவத்தை கொடுக்கக்கூடிய மினரல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் லைக் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன். இவை வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. என்சைம் ஃபங்க்ஷன். என்சைம்னா நொதிகள் இருக்கு பாருங்க, அந்த நொதிகளை செயல்பட வைக்கக்கூடிய. அப்போ நொதிகள் செயல்படணும்னா சில அது மினரல்ஸ் தேவைப்படுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மாலிப்டினம் சொல்லக்கூடியது. மாலிப்டினம் சொல்லக்கூடிய ஒரு மினரல் இஸ் த எசென்சியல் ஃபார் நைட்ரோஜினஸ் என்சைம் டூரிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு அமோனியா. அப்போ இந்த மாலிப்டினம் வந்து நைட்ரோஜினஸ் என்சைம் வந்து தூண்டும் பொழுது அப்போ அந்த நைட்ரோஜனஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியர் கூடிய நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றுது. அப்போ இந்த மாலிப்டினம் தூண்டுறதுனால தான் அந்த நைட்ரஜனஸ் நொதி வந்து அட்மாஸ்பியர் நைட்ரஜனை வந்து அமோனியா மாற்றுது. சிங். அப்போ இந்த நைட்ரோஜனஸ் என்சைமுக்கு மாற்றம் முக்கியம்ன்றாங்க. சிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவேட்டர் ஃபார் ஆல்கோஹால் டீஹைட்ரோஜனஸ் அண்டு ஹார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இந்த ரெண்டு நொதிக்கும் இந்த சிங்க் தேவைப்படுது. அதே மாதிரி மெக்னீசியம். மெக்னீசியம் இஸ் த ஆக்டிவேட்டர் ஃபார் ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் என்ற நொதிக்கு மெக்னீசியம் தேவை. அதுக்கு பாருங்க ஆக்சினேஸ் அண்டு பிபி கார்பாக்சிலேஸ். பிபி கார்பாக்சிலேஸ் சொன்னாங்க இல்லையா? இந்த ரெண்டு நொதிகளுக்கும் எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் தேவைப்படுது. அதே மாதிரி யூரியாஸ் அண்டு ஹைட்ரோஜனஸ். அப்போ ஒவ்வொரு நொதிகளுக்கும் வந்து கண்டிப்பாக கனிமங்கள் தேவைப்படுது. அடுத்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னா சவுடு பரவல். இப்போ சவுடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. இப்போ அடர்த்தி அதிகமான இடத்துல குறைவான இடத்துக்கு மூவ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நேற்று போன லெசனில் படித்தோம். அதாவது மீசோஃபில்ல வந்து உணவு அதிகமாகும் பொழுது அங்கே வாட்டரை வந்து சேரும் பொழுது அதோடைய டர்க்கர் ப்ரெஷர் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிக உணவானது ஸ்டெம்முக்கோ ரூட்டுக்கோ மூவ் ஆகுன்னு பார்த்தோம். அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மாதிரி அது மூவ் ஆகும். கையை கான்சன்ட்ரேட் வருது. அப்படி மூவ் ஆகுறதுக்கு கூட சில மினரல்ஸ் தேவைப்படுது. அதை சொல்கிறாங்க. இந்த பொட்டாசியம் பிளே அ கீ ரோல் இன் மெயின்டைனிங் ஆஸ்மாட்டிக். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நடக்கணும்னா கண்டிப்பாக பொட்டாசியம் தேவை. ஒரு செல்லில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் சொல்லக்கூடிய ப்ரெஷர் நடக்கணும்னா பொட்டாசியம் தேவை. அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டொமேட்டோ அண்டு டஜிட்டி ஆர் த ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். அதேமாதிரி ஸ்டொமேட்டா இயங்கணும்னா கூட பொட்டாசியம் தேவை. ஸ்டொமேட்டா இயங்குறது பொட்டாசியம் தேவை. அடுத்து பாருங்க எனர்ஜி காம்போனன்ட்ஸ். எனர்ஜி காம்போனன்ட்ஸ்னால் ஆற்றலுக்கான தனிமங்கள். மெக்னீசியம் இன் குளோரோஃபில் அண்டு பாஸ்பரஸ் இன் ஏடிபி. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பச்சையத்தில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் எங்கே காணப்படுது? குளோரோஃபில்னா பச்சையத்தில் காணப்படும் மெக்னீசியம். ஏடிபியில் உள்ள பாஸ்பரஸ் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டாங்க. அப்போ பச்சையத்தில் காணப்படக்கூடிய பச்சையத்தில் வந்து மெக்னீசியம் இருக்குது. மெக்னீசியம் இருந்தால் தான் குளோரோஃபில் உருவாகும். அதிக குளோரோஃபில் பச்சைக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதேமாதிரி ஏடிபியில் அதாவது பாஸ்பரஸ் இருக்குது. ஏடிபியில் பாஸ்பரஸ் இருக்கிறனால தான் அது ஏடிபி வந்து ஒரு எனர்ஜி காரணமாக எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு முக்கிய தேவைன்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், மோட் ஆஃப் அப்சார்ப்ஷன், டெபிஷியன்சி சிம்டம்ஸ் ஆஃப் மேக்ரோநியூட்ரியன்ஸ். அதாவது ஃபங்க்ஷன் மோடுன்றாங்க இல்லையா? பெருமூலங்களின் செயல்பாடுகள். ஃபங்க்ஷன் ஆஃப் மோட் அப்படின்னா பெருமூலங்களின் செயல்பாடுகள், உள்ளெடுக்கப்படும் முறை, அது பெருமூலங்களை வந்து ஒவ்வொரு பிளான்ஸும் எப்படி அதை அப்சர்வ் பண்ணுது. அதான் ஃபங்க்ஷன் ஆஃப் மோடு ஆஃப் அப்சார்ப்ஷன்னா எப்படி தாவரம் உள்ளெடுக்குது. அதே நேரத்தில் டெபிஷியன்ஸ்னா பற்றாக்குறை. டெபிஷியன்ஸ்னா பற்றாக்குறை சிம்டம்ஸ். இப்போ சப்போஸ் பெருமூலங்கள் இல்லாமல் பிளான்ஸில் ஏற்பட இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள்
Macronutrients, macronutrients, their function, their mode of absorption, deficiency, and deficiency disease discussed here. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து சாயில் இருக்குது. அது ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா அந்த பிளான்ஸ் வந்து அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸை எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்க போகணும். அப்படி அப்சர்வ் பண்ணும் பாருங்க, அது சப்போஸ் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அங்கே அந்த சாயில் இல்லைன்னா அந்த பிளான்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் ஏற்படும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இதை பற்றி நம்ம படிக்க போகிற சொல்கிறாங்க. ஓகே, அந்த தெரியும். அடுத்து பாருங்க, இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா நைட்ரஜன் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் சொல்லக்கூடியது ஒரு பெருமூலம் இல்லை. நைட்ரஜன் it is required by plants greatest amountனா மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தனிமம் வந்து நைட்ரஜன் தான். ஒரு பக்ஸில் கேட்கலாம், ரொம்ப தேவைப்படும். இட் இஸ் அன் எசென்சியல் காம்போனன்ட் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின், கார்பன்ஸ், ஆல்கலைட்ஸ், இவையெல்லாம் அதில் காணப்படுது, நைட்ரஜன் இருக்குது. அப்போ நைட்ரஜன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இருக்குது, நியூக்ளிக் அமிலம் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் இருக்குது, கார்பன், பச்சையம் மற்றும் பாருங்கமே விட்டமின்ஸ், கார்பன் சொல்லிட்டு குளோரோஃபில் அண்டு சைட்டோக்ரோம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த நைட்ரஜன். இது நைட்ரேட் வடிவில் அப்போ இவையெல்லாம் அதில் இருக்கிறதுனால இதை வந்து எப்படி அதை இட் இஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னா நைட்ரஜனாக இருக்காமல் நைட்ரேட்டாக தான் எடுக்குது அப்படின்றாங்க. நைட்ரேட்டாக அப்சர்வ் பண்ணுது. இது ஒன்று கேட்கலாம். அடுத்து டெபிஷியன்சி சிம்டம்ஸ்னா குளோரோசிஸ், ஸ்டண்டர்டு க்ரோத், அது ஆந்தோசயனின் ஃபார்மேஷன். இப்போ சப்போஸ் நைட்ரஜன் இல்லைன்னா, நைட்ரஜன் கிடைக்கலைன்னா குளோரோசிஸ் ஏற்படும். தாவரங்களில் வந்து பச்சை இழக்கப்பட்டு அந்த இலைகள் கூட வெள்ளை நிறமாக மாறும். க்ரீனாக இருக்கிறது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மங்கிட்டே போகும். ஸ்டண்டர்டு க்ரோத்னா வளர்ச்சி வந்து குண்டிக்கணும். அதே மாதிரி ஆந்தோசைனின்னா நிறம் மாறுபட்டு காணப்படும். அப்படி ஆசைப்படுறாங்க. அடுத்து பாஸ்பரஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் செல் மெம்பரேன். பாஸ்பரஸ் வந்து செல் மெம்பரேன், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், ஏடிபி, என்ஏடிபி, ஃபைட்டின் அண்ட் சுகர் பாஸ்பேட். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, செல் மெம்பரேன்னா செல் மெம்பரேன் செல் செவ்வு, புரோட்டீன், நியூக்ளிக் அமிலம், ஏடிபி, என்ஏடிபி, ஃபைட்டின் மற்றும் பாஸ்பேட் பெற்ற சர்க்கரை, இது எல்லாத்துலேயுமே இந்த பாஸ்பரஸ் காணப்படுது. எதில் காணப்படுதுன்னா செல் மெம்பரேனில் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, எல்லாம் காணப்படுது. அதே நேரத்தில் இது வந்து H2PO4 மற்றும் H4PO அயனியாக உள்ளது. இது வந்து பாஸ்பரஸ் அப்படி எடுக்காமல் H2PO4 அண்டு HPO4 அயனாக மாற்றிருக்காங்க. சப்போஸ் பாஸ்பரஸ் இல்லைன்னா ஆந்தோசைனின் ஃபார்மேஷன் ஏற்படும், நெக்ரோசிஸ் ஏற்படும். அதே மாதிரி இன்ஹிபிஷன் ஆஃப் ஒரு கேம்பியல் ஆக்டிவிட்டி. கேம்பியல்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய வாசல் எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அதாவது அஃபெக்ட் ஆஃப் ரூட் க்ரோத், ஃப்ரூட் ரைப்பனிங், அதாவது ரூட்டு க்ரோத் ஆகாது. அதே நேரத்தில் ஃப்ரூட் பழுக்காது, அதாவது பழங்கள் பழுக்காதுன்றாங்க. அப்போ பாஸ்பரஸ் இருந்தால் மட்டும் தான் பழங்கள் பழுக்கும், பழங்கள்லாம் பழுக்காது சொல்கிறாங்க. இதுதான் காரணம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொட்டாசியம் மெயின்டைன்ஸ் தி டர்ஜிட்டி அண்டு ஆஸ்மாட்டிக் பொட்டன்சியல் ஆஃப் தி செல். ஒரு செல்லுடைய விரைப்புத்தன்மையும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கும் பொட்டாசியம் தேவை. டர்ஜிட்டினா விரைப்புத்தன்மை, ஆஸ்மாட்டிக் பொட்டன்சியல் ரெண்டுக்குமே பொட்டாசியம் தேவை. அதாவது ஓப்பனிங் அண்டு க்ளோஸ் ஸ்டொமேட்டோ, அதேமாதிரி ஸ்டொமேட்டோ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு க்ளோஸாக இருக்கும், அந்த பொட்டாசியம் தேவை. ஃப்ளோயிங் டிரான்ஸ்லோகேஷன், ஃப்ளோயை வந்து உணவை கடத்துவதற்கு அந்த பொட்டாசியம் தேவை. அதுக்கிறது ஸ்டிமுலேட் ஆக்டிவிட்டி என்சைம்ஸ், எல்லா என்சைம் இயங்குவதற்கும் அந்த பொட்டாசியம் தேவை. அப்போ ஆனைன் அண்ட் கேட்டைன் பேலன்ஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் அப்சல்யூட் பொட்டாசியம். அப்போ அந்த ஆனைன் கேட்டைன் சொன்னாங்க, நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி, இதெல்லாம் இயங்குவதற்கு அது கண்டிப்பாக பொட்டாசியம் தேவை சொன்னாங்க. இது இல்லைன்னா என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் குளோரோசிஸ், இலைகளுடைய விளிம்புகளில் வந்து அதாவது குளோரோசிஸ்னால் பச்சை இல்லாமல் காணப்படும். இந்த இலைகள் வந்து இலைகளில் நடுவில் காணாமல் இலையுடைய விளிம்புகளில் அந்த மாதிரி பச்சை இல்லாமல் வெறுநேரத்தில் காணப்பட்டால் அங்கே பொட்டாசியம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ரோசிஸ், கேம்பியல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி எபிக்கல் டாமினன்ஸ் ஏற்படும். எபிக்கல்னால் ஆக்கத்திசு வருது, நுனியாக்கத்திசு, அது வந்து டாமினேட் பண்ணும். லோடிங் செரில்ஸ் க்ருல்டு லீஃப் மார்ஜின், அதாவது இலையை வந்து உருள ஆரம்பிக்கும். அதாவது நுனி இலை வந்து அப்படியே சுருங்காது. குருள்னா இந்த அப்படியே உருண்டு வரும். அதாவது விளிம்பு சுருள்கள், விளிம்பு சுருண்டுகிட்டே இருக்கும்.
நீராம சுருண்டு காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கால்சியம். இட் இஸ் இன்வால்வ்டு சிந்தசிஸ் ஆஃப் கால்சியம் பெக்டேட் மிடில் லேமெல்லா. இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லின் இலை அடுக்கில் உருவாகக்கூடிய கால்சியம் பெக்டேட் உற்பத்திக்கு உதவுது. செல் இடை அடுக்குன்றாங்க இல்லையா, மீசோஃபில் சொல்லுவாங்க இல்லையா, செல் இடை அடுக்கு, அங்கே வந்து மிடில் லேமெல்லா அதில் வந்து இது வந்து தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக கால்சியம் தேவை. அதே மாதிரி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும்பொழுது அந்த ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகுவதற்கும் இந்த கால்சியம் தேவை. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அது மாதிரி அதாவது பெர்மியபிலிட்டி, செல் மெம்பரேன், லிபிட் மெட்டபாலிசம், ஆக்டிவேஷன் ஆஃப் அதாவது பாஸ்போ லைஃபேஸ், ஏடிபி ஃபேஸ், அமைலேஸ் அண்ட் ஆக்டிவேட்டர் ஆஃப் அடினல் ஹைன்ஸ். இட் இஸ் அப்சார்ப்டு கால்சியம் எக்ஸ்சேஞ்சபிள் அயன்ஸ். அப்போ இது எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து கால்சியம் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த கால்சியம் வந்து கால்சியம் அயனாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இவை வந்து செயல்படுது. இது வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா CA+ ஆக, அதாவது Ca2+ ஆக அயனியாக உள்ளெடுக்கப்படும் சொல்கிறாங்க. இதனுடைய கால்சியம் பட்டாப்பயிரில் ஏற்படக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், ஸ்டம்பிள்டு க்ரோத்து, அதேமாதிரி பெருமிச்சு ஃபால் ஆஃப் லீவ்ஸ், இலைகள் உருவதற்கு கால்சியம் காரணம். இலைகளோ இல்லை ஃப்ளார்ஸ் கீழே விழுதுன்னா அது கால்சியம் பட்டாப்பயிர் தான் காரணம். இன்கிஃபைட் ஆஃப் சீட் ஃபார்மேஷன், அதாவது விதை உருவாக தடுக்கிறது, விதை சரியாக உருவாகனா கூட கால்சியம் தான். அதேமாதிரி பிளாக் ஹார்ட் ஆஃப் கேரி, அது குக்குள் லீப் டிப் அண்டு சுகர் பீட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வலி கிழங்கு பாருங்க, அந்த சர்க்கரை வலி கிழங்குல வந்து சுருங்க நோய் ஏற்படும் சொல்கிறாங்க. அதேமாதிரி பனானா, வாழை ஏற்படும், பீஃப்ஸா, அந்த டொமேட்டோ, அதுலேயும் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பனானா, பொட்டேட்டோ, டொமேட்டோ அது வந்து நுனி இலை வந்து கொக்கியோடு சுருங்கி காணப்படும். இந்த தக்காளி பழத்தில் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கியோடு சுருங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறை. வீட்டு பக்கத்தில் தக்காளி தாவரங்கள்லாம் இருக்கும், அப்படி நுனி இலை வந்து கொக்கி போட்டு சுருங்கி இருந்துச்சுன்னா அது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுறாரு. அடுத்து மெக்னீசியம். இட் இஸ் கால்சியம் ஆஃப் குளோரோஃபில். இது எதுக்கு மெக்னீசியம் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா பச்சை நிறமின் பகுதிக்குறாக செயல்படுது. அதாவது பச்சையை உருவாகிறதுக்கு இது முக்கிய காரணம் சொல்கிறாங்க இல்லைன்னா ஆக்டிவேட்டர் ஆஃப் என்சைம் அதாவது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் உருவாகிறதுக்கு வளர்ச்சி மாற்ற நொதிகளான அதாவது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் உருவாகிறதுக்கு தேவையான நொதிகளை இயங்குவதற்கு இந்த மெக்கானிசம் தேவைப்படுது. ஒரு ஆக்டிவேட்டராக பயன்படுது. அப்போ அடுத்து பாருங்க என்ன சொல்ல பாருங்க, கார்பாக்சிலேஸ், கார்பாக்சிலேஸ், PP கார்பாக்சிலேஸ் அண்ட் இன்வால்வ் இன் சிந்தசிஸ் ஆஃப் DNA, RNA இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு இந்த கால்சியம். இட் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபைண்டிங் ஆஃப் ரைபோசோமல் சப்யூனிட். ரைபோசோமல் சப்யூனிட் உருவாக்குறதுக்கு இது பயன்படுது அப்படின்றாங்க. ரைபோசோமல் இட் ஆல்சோ மெக்னீசியம். இது வந்து எப்படி உள்ள எடுக்கப்படுதுன்னா மெக்னீசியம் 2+ அதனால் எடுக்கப்படுது. பாருங்க இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெயினியல் குளோரோசிஸ். அதாவது இன்டர்வெயினியல்னா இதோட பற்றாக்குறை வரும். இன்டர்வெயினியல் சொல்கிறாங்க, அதாவது நரம்பு பச்சை சோகைன்னு வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இலைன்னா இலையில் நரம்பு சென்ட்ரல் நரம்பு பாருங்க, அந்த நரம்பு மட்டும் வந்து பச்சை இல்லாமல் வெளிநிறத்தில் காணப்படும். அந்த ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி திசு கசிவு, ஆந்த்ரோசைனின் அது காணப்படுது ஃபார்மேஷன். அப்புறம் டவுன் ஆஃப் டொபேக்கோ. டவுன் ஆஃப் டொபேக்கோனா புகையில வந்து மண் மிகை நீர் ஓட்ட நோயின் பேர். மண் மிகை நீர் ஓட்ட நோய் ஒன்று ஏற்படும். எங்கே புகையிலை தாவரங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. புகையிலை தாவரங்கள். அடுத்து பாருங்க சல்ஃபர். இப்போ சல்ஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க எசென்சியல் காம்பவுண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லைக் அது என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டைன், அதாவது சிஸ்டைன் அண்டு மெத்தியோனின் அமினோ அமைப்புக்குறா சல்பர். அப்போ சிஸ்டைன் காணப்படுறது, மெத்தியோனின் ரெண்டும் சேர்ந்தது சல்பர் இதில் காணப்படுது சொல்கிறாங்க. இதில் வந்து கோஎன்சைம் ஏ விட்டமின், அதே மாதிரி பயோட்டின் அண்டு தைமின் மற்றும் பகுதிக்குறாக உள்ளது. இவருக்கெல்லாம் பகுதிக்குறாக உள்ள சொல்கிறாங்க. அதேமாதிரி ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அயனியாக உள்ளது. இது வந்து எப்படி பிளான்ஸ் வந்து எப்படி இது உள்ளெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓஃபாக உள்ளெடுக்குன்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபிஷியன்சி பாருங்கள் குளோரோசிஸ், இதுவும் பச்சை சுவை உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி ஆந்தோசைனின் ஃபார்மேஷன் ஏற்படுது.
குரோத் வந்து மங்கியாவது குன்றி காணப்படும். ரோலிங் ஆஃப் லீஃப் டிப், அதாவது இலை நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். அதே மாதிரி ரெடியூஸ்டு நோடுலேஷன் இன் லெகிமினஸ். நோடுலேஷன்னா இந்த வேறு முடிச்சுக்கள் உருவாகும் தாவரங்களை, லெகிம் தாவரங்களை வந்து வேறு முடிச்சுக்கள் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா சல்பர் இல்லாதனால தான் உருவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி என்பிகே, அதாவது என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் சொல்கிறது. என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உரம் தான். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடியது வந்து நைட்ரஜன் உரம். பாருங்கள், நைட்ரஜன் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பேட் வித் பொட்டாஸ், இது 3 சேர்ந்து காணப்படும். இந்த 3 சம அளவில் இருக்கும். அதாவது பல விதங்கள் கலந்து தயாரிப்படுது. இது அந்த இது 3 கலந்த என்பிகே ஃபெர்டிலைசர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15:15:15 போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்குது, சம விதத்தில் கலந்துருக்கும். இதை வந்து அந்த பேக்கில் இது மாதிரி போட்டுவாங்க. இந்த பேக்கில் வந்து 15:15 போடுறாங்கன்னா அது காரணம் என்ன, நைட்ரஜன் 50%, 15%, பாஸ்பரஸ் 15%, பாஸ்பேட் 15%, அடுத்து வந்து பொட்டாஸ் 50%. அதுக்கு அடுத்த மீனிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.